Hello everyone. Now we are going to solve the skill track daily challenge. Substrings count no vowels. The program must accept a string S containing only alphabets as the input. The program must print the number of substrings not having the vowels and having the length greater than 1 in the string S as the output. Boundary condition: the length of S is 2 to 100. Apple 3, output 3. The substrings are பிபி வவல்ஸ் இல்லாமல் எத்தனை சப்ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. பிபின்றது ஒரு வவல், பிஎல்ன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங், தென் பிபிஎல் அது மூணுமே சேர்ந்தது ஒரு சப்ஸ்ட்ரிங். ஸோ இட் இஸ் லைக் 3 இருக்குன்னா பிபி, பிஎல், பிபிஎல் 3. என்னா n-1, சம்மேஷன் ஆஃப் n-1. 3னா சம்மேஷன் ஆஃப் 3 - 1 2. சம்மேஷன் ஆஃப் 2னா 2 + 1 3. ஸோ அந்த பேசிஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லாஜிக்கில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தென் இந்த இடத்துல வந்து சிஎல் 1 ஏ வந்து சேனல் அவுட்டு, எஸ்டி 2 இ இருக்கான அவுட்டு, ஹெச்ஜே 2 ஐ இருக்கிறதால அவுட்டு 3வது இது, கேஎல் 4வது, தென் ஓ இருக்கிறதால அவுட்டு, ஆர்டி 5வது. ஸோ 5 சப்ஸ்ட்ரிங் இருக்குது. மினிமம் 2வது இருக்கணும் அந்த சப்ஸ்ட்ரிங் கிரேட்டர் தென். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த சப்ஸ்ட்ரிங் இஸ் லென்த் ஹேவிங் கிரேட்டர் தென் 1. அந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் 1 விட அதிகமாக்கணும். ஸோ மினிமம் 2, மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம் அந்த சப்ஸ்ட்ரிங் கண்டினியூஸாக. ஸோ இதை நம்ம 870. how we are going to solve this one? பைத்தான் உள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிக்கலாம். s equal to input dot strip always using to get rid of the spaces in the front and back. Then vowels for I in range len of yes. If I in AEIOU if I வந்து வவலா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இனிஷியலாக கவுண்ட் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். வவலா இருந்ததுன்னா ஆன்சர் 0ன்னு வச்சுக்கிறேன். ஒரு வேரியபிள் ஆன்சர் கூட ப்ளஸ் ஈக்குவல் டு சி சம்மேஷன் ஆஃப் n வந்து என்ன வரும்? n × n + 1/2வா? n × n + 1. இதை மொத்தமாக 2 டிவைட் பண்ணுமா? by 2. n × n + 1/2. ஓகே, கவுண்ட். ஓகே, கவுண்ட்ன்றது வந்து 1 2னா மைனஸ் பண்ணிக்கணுமா? சி மைனஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, தென் எல்ஸ் சி ப்ளஸ் ஈக்குவல் டு 1 print ஆன்ஸ். என்ன வருகிறது என்று பார்ப்போம். அவுட்புட் வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே. ஓகே, வந்துட்டார் தப்புன்னு. இஃப் ஐ இன் ஏஐஓ இன் ரெக்வயர் ஸ்ட்ரிங் ஆஸ் லெஃப்ட் ஆப்பரண்டா நாட் இன்டா? இன்ட்டையா நம்ம வாங்குறோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப்னு கொடுத்துருக்கனா, ஸோ எஸ் ஆஃப் ஐன்னு போடணும். ஓகே, எஸ் ஆஃப் ஐன்றது தான் வந்து ஐன்றது ஜஸ்ட் இண்டெக்ஸ் தான். எஸ் ஆஃப் ஐன்னு போட்டால் தான் ஸ்ட்ரிங் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ அந்த கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கும். நெட் ஸ்லோவாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன் என்றால், இன்கேஸ் அந்த கேரக்டர் வந்து வவ்வலாக இருந்ததுன்னா, ஒன்று தான் வந்திருக்கு. இன்கேஸ் அந்த கேரக்டர் வவல் ஃபர்ஸ்ட் ஏன்றது வவ்வலாக இருந்ததுன்னா, சீன்றது ஆல்ரெடி 0ல தான் இருக்கா? ஓ, இது 0வாக இருந்தால் வரக்கூடாது. அண்டு சி நாட் ஈக்குவல் டு 0. and c should be greater than c not equal to 1 வரக்கூடாதா? இன்கேஸ் அது வவ்வலாக இருந்தால் சீன்றது
if c equal to 0, if c is equal to 0, else இதை நான் இது உள்ளே போட்டுக்கிறேன். if c வந்து 0வா இருந்ததுன்னா, கவுண்ட் வந்து 0வா இருந்ததுன்னா, நாட் ஈக்குவல் டு 0 பாஸ் பண்ணிடலாம். இல்லை என்றால் ஆன்சர் கூட ஆட் பண்ணலாம். இன்னும் சியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 வச்சுக்கலாம். சியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்தா ஓகே. சியோட வேல்யூ 1க்கு மேலே இருந்தா ஓகே 1க்கு கீழே இருந்தா எதுவுமே நடக்கக்கூடாது. ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோம். பாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சா எதுவுமே நடக்காமல் கண்ட்ரோல் வந்து டேரெக்டாக வந்து பாஸ் இந்த இடத்து ஸ்கிப் பண்ணிடும். பாஸ்க்கு அப்புறம் டேரெக்டாக திருப்பி வந்து லென்த்து 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த லூப் டெர்மினேஷன் லூப்போட இன்க்ரிமெண்ட் கண்டிஷனுக்கு போயிடும். அப்படி இல்லை சி வந்து 1 விட அதிகமாக இருக்குது, த லென்த் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங் 2 இருக்குன்னா அதை விட 1 கம்மி பண்ணிக்கிட்டு ஆன்சர் போடுவோம் நம்ம இங்கே. கூட 1 × 2/2 ஓகே, இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அந்த கேரக்டர் வவ்வலாக இருந்ததுன்னா அதில் இன்கேஸ் அதோட லென்த் வந்து மோர் தேன் 1 இருந்ததுன்னா அது 1 சப்ராக்ட் பண்ணிக்கிட்டு அது 1 கண்டுபிடிக்கணும். ஐயப்பா இதுனா 20 வருது, ஆன்சர் 5 தான் வருது. சிஎல்ன்றது 1. ஏன் இவ்வளோ பெரிய மாற்றம்? ஓகே 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 சி வந்து இன்கேஸ் 1 இருந்ததுன்னா அதோட வேல்யூ பாஸ் பண்ணுறதோட 0 வைக்கணும், மறந்துட்டேன். சி ஈக்குவல் டு 0. இன்கேஸ் அது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி சி ஈக்குவல் டு 0 மாற்றணும். சி ஈக்குவல் டு 0 திருப்பி ரீஇனிஷியலைஸ் பண்ணணும், மறந்துட்டேன். இன்கேஸ் அது வவ்வலாக வந்ததுக்கப்புறம் சி வேல்யூ திருப்பி 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணணும். அந்த மெயின் ஸ்டேட்மெண்ட்டை மறந்துட்டேன் நான். இந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் n-1. நான் சொன்னல இப்போ 3 கண்டினியூஸாக இருந்ததுன்னா சம்மேஷன் ஆஃப் n-1னா 2, சம்மேஷன் ஆஃப் 2 + 1. இது ஏன் 4 வரைக்குதுன்னா லாஸ்ட் கேரக்டர் தான் மிஸ் ஆகிடுச்சு. இன்கேஸ் லாஸ்ட் கேரக்டர் வந்து இஃப் சி வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்தால் ஆன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு சி + 1/2. ஓகே, அது லாஸ்ட் கேரக்டர் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தது, அதையும் போட்டாச்சு. திங்க் திஸ் வில் பாஸ். ஆகலையா? ஏழு வருது. சிஎல்ன்றது 1, எஸ்டின்றது 1, 2, 3, 4, 5 தானே வரணும். ஏன் இது 7 வருது? ஓகே, எல்லா இடத்துலையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. வேற இது மாதிரி கோடு ஒர்க் ஆகலாம் வந்து ட்ரேஸ் பேக் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அது எரர் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிக்க நம்ம கம்பைலர் இல்லை. ஸோ எந்த இடத்துல எரர் வருதுன்னு கண்டுபிடிக்க ஒரு அவுட்புட்டும் வந்து ஒரு சைக்கிளுக்கும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக வருது. நம்மளுக்கு எந்த இன்புட் தப்பாக வருது, ஸோ அதை கஸ்டமில் கொடுக்கலாம். கில்ராக்கில் இந்த ஒரு வழியும் இருக்குது. எனக்கே வந்து இது ஒரு 1000+ ப்ரோக்ராம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இப்படி ஒன்று இருக்குன்னே. SDEH இதில் நம்ம என்ன இன்புட் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கோட் வந்து இந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவுட்புட் வேணும் 1ன்னு கொடுத்துக்கிறேன். 1ன்னு கொடுத்தா அதோட அவுட்புட் வரும், ஒரிஜினல் அவுட்புட் என்னென்னு. நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, SDE என்ன அவுட்புட் வரும்னு பார்ப்போம் இந்த இன்புட்டுக்கு.